ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு உளுத்தம்பருப்பு வச்சு சூப்பராக ஒரு துவையல் செய்ய போகிறோம். ரொம்ப ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். துவையலில் லாஸ்ட்டில் தாளிப்பு ஆட் பண்ணுவோம். இதில் அது மாதிரி கிடையாது. கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் 6 சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கருப்பு உளுந்து 5 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுடுறேன். கருப்பு உளுந்தம் பருப்புல கல்லுலாம் இருக்கும், பார்த்து செக் பண்ணிட்டு அப்புறமா இதில் ஆட் பண்ணுங்க. இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண காஞ்ச மிளகாவை மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு பருப்பும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் 20 ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிடலாம். 15 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக தேங்காய். இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிடலாம். ஃபைனலாக கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுறேன். இந்த மாதிரி வெங்காயம் பூண்டு இந்த பருப்போடு சேர்த்து செய்ய சொல்ல தொகையில் அவ்வளோ ருசியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சேம் மிக்சி ஜாரில் இதையும் ஆட் பண்ணிடலாம். எந்த அளவுக்கு முடியுதோ அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போது தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன். நம்ம தொகையில் செய்யறதால கொஞ்சமாக வாட்டர் சேர்த்து அரைச்சாலே போதும். கருப்பு உளுந்து தொகையில் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் ஒருவேளை சட்னி லைக் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ரெசிபி கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.